Hi guys, welcome to Abhi Academy. இன்னைக்கு நாம செட் லாங்குவேஜில் எக்ஸசைஸ் 1.2 ஃபஸ்ட் செம்மை பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ் 1.1 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நாம் எக்ஸசைஸ் 1.2ல் ஃபர்ஸ்ட் செம் பார்ப்போம். அந்த எக்ஸசைஸ் 1.1ல் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு ஃபைண்ட் த கார்டினல் நம்பர் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகே, கார்டினல் நம்பர் நம்ம இப்போ எப்படி எழுதுவோம்னா, கொடுத்துருக்க செட்டில் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருந்தால் நம்ம அதை ரோஸ்டட் ஃபார்மாக மாற்றி நம்ம கார்டினல் நம்பர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ரோஸ்டர் ஃபார்ம்னால் ரிப்பீட் ஆன எலிமெண்ட்ஸை வந்து நம்ம ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்து எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு m ஈக்குவல் டு PQRSTU. ஓகேவா? இந்த எலிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ரிப்பீட் ஆகவே இல்லை இல்லையா? அப்போ வந்து PQRSTU. ஓகே, இப்போ வந்து கார்டினல் நம்பர் எப்படி எழுதுவோம்? n of m equal to number of elements. ஓகே, 1 2 3 4 5 6. அப்போது 6. ஓகேவா? நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நான் தரேன் பாருங்கள். ஓகே, இப்போ இதை வந்து ஒரு கார்டினல் நம்பராக நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? ஃபஸ்ட்டு இதை வந்து ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஜி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, ஏ ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ரோஸ்டர் ஃபார்மாக ரீஎன்ட்ரி பண்ணணும். அப்போது LANGU ஏ வந்து ஆல்ரெடி நம்ம இங்கே நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரோஸ்டட் ஃபார்ம் பண்ணும்போது ரிப்பீட்டட் வரக்கூடாது. ஓகே, தென் ஜியும் ரிப்பீட் ஆகிருக்கு, ஸோ அவாய்ட் இட். ஓகே, இப்போது இதை கார்டினலாக நம்ம எப்படி மாற்றுவோம்? n of p equal to 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். P equal to x, whereas x equal to 3n plus 2. n is an element of w and n lesser than 15. Okay, அவன் என்ன சொல்லியிருக்கான்? n is an element of w. w represent whole number. Okay, first. Next, n is lesser than 15. அப்போது என்னோட வேல்யூ வந்து 15 விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கான் இல்லையா? அப்புறம் நம்ம n வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? 3n + 2ன்னு அவனே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். அதுதான் இப்போ நாம் கண்டுபிடிப்போம். ஓகே, 3n + 2. இப்போ இதில் என்னோட வேல்யூ நம்ம என்ன ஹோல் நம்பர் சொல்லியிருக்கான். ஹோல் நம்பர்னால் 0 1 2 3 இட் கோஸ் ஆன். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு என்னுடைய வேல்யூ 0 சொல்லியிருக்கான். 3 0 plus 2. 3 zeros are 0 plus 2. Okay, answer 2. Next 3n plus 2. Next என்ன கொடுத்துருக்கான்? 1. அப்போது என்னுடைய வேல்யூவில் 1. 3 1s are 3 plus 2 5. Okay, 3n plus 2. 3 என்னுடைய வேல்யூ 2 plus 2. 3 2s are 6 plus 2 8. 3n plus 2. 3 ஓட வேல்யூ என்னோட இடத்துல 3 plus 2. 3 3s are 9 plus 2 11. 3n plus 2 4 plus 2. 3 4s are 12 plus 2 14. Okay,
and then 3n plus 2, 5 plus 2. 2 5s are 15, 17. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து லெஸ் தென் 15 கேட்டிருக்கான். அப்போது நம்ம என்னோடய வேல்யூ 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 17 வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து அபவ், ஸோ இது கேன்சல். ஓகே, இது வரைக்கும் தான் வரும். அப்போது என்னுடைய வேல்யூ 2 5 8 11 14. ஓகே, 2 5 8 11 14. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? cardinal value of n of p equal to 1 2 3 4 5 number of elements. Okay, now பாருங்க friends, p equal to x, whereas x 3n plus 2, n is an element of whole number and n is less than 15 கொடுத்திருக்கான். ஸோ less than 15. ஓகேவா? என்னுடைய வேல்யூ அவனே சொல்லியிருக்கான் whole நம்பர்னா it starts from 0, ends is infinity. Okay, and then 3n plus 2 இந்த ஒரு ஈக்குவேஷனையும் அவன் கொடுத்துருக்கான். இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் வந்து 15 வரக்கூடாது, லெஸ் தென் 15ஆக தான் இருக்கணும். ஓகே, நம்ம அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது லெஸ் தென் 15 அப்போது n ஈக்குவல் டு வந்திருக்க ஆன்சர் 2 5 8 11 14, 2 5 8 11 14. ஓகே, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 5, n of p ஈக்குவல் டு 5. இது வந்து கார்டினல் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஆன்சர் 5. நெக்ஸ்ட் சம் பாருங்க. q ஈக்குவல் டு y, whereas y equal to 4 by 3n. n represents n and 2 greater than n lesser than or equal to 5. ஓகே, ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்கான், yயோட வேல்யூ கொடுத்துருக்கான். n வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் அது வந்து 2 விட அதிகமாக இருக்கணும், lesser than or equal to 5. ஓகே, and then now இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும். n வந்து 2 விட அதிகமாக 3 4 lesser than or equal to 5. ஸோ 5. இப்போ நம்ம இதை வந்து இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ y equal to 4 by 3n. இதை என்னுடைய வேல்யூவில் 3 4 5 அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 3 3. ஓகே, 4 by 3 3s are 9. நெக்ஸ்ட்டு y equal to 4 by 3, என்னுடைய வேல்யூவில் 4 4 by 3 4s are 12. இதை வந்து நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? முடியும். 4 1s are 4 3s are 3. ஓகே, நெக்ஸ்ட்டு y equal to 4 by 3, என்னுடைய வேல்யூவில் 5 4 by 3 5s are 15. ஓகே, 4 by 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நம்ம கார்டினல் வேல்யூ அப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y n represent q, q-ஓட வேல்யூ நம்பர் ஆஃப் 4 by 9, 3 4 by 50. ஓகே, அதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். q equal to y, whereas y 4 by 3n
n is an element of n. Okay, in the n represents natural number. Okay, and 2 2 greater than n lesser than or equal to 5. Okay, அப்போ இந்த வேல்யூவில் n வந்து 3 4 5 2வை விட அதிகமாக இருக்கணும், 5 வரைக்கும் இருக்கலாம். அப்போது 2வை விட அதிகமாக 3 4 5. ஓகே, இப்போ நம்ம இந்த எண்ணை வந்து இந்த y வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி வர ஆன்சர் வந்து 4/9 3 4/15. n of q equal to 4/9 3 4/15. ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இது வந்து குவார்டினல் நம்பர். n of q equal to 4/9. நம்மளுக்கு வந்திருக்க ஆன்சர் 4/9 3 4/15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சம் r equal to x, whereas x is an integer. X is an element of z and -5 greater than or equal to x lesser than 5. Okay, now z represent integer. Okay, now x equal to -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5. Okay, and then now x equal to 1 2 3 4 5 6 7 8 9 10 11. சாரி 5 வராது, இங்கே வந்து லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுக்கல. ஸோ நம்ம 5 எழுதக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10. அப்போது n of r equal to 10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம் தான். நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் 5th மாடல் பார்ப்போம். அதாவது s equal to a set of all leap year between 1882 and 1906. அதாவது என்ன சொல்லியிருக்கோம், 1882க்கும் 1906க்கும் மிடில் எத்தனை லீஃப் இயர் வருது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா, இப்போ பாருங்கள், லீஃப் இயர்ன்றது நம்ம இப்போ எப்படி கண்டுபிடிப்போம், அதாவது ஒரு நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி 100ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அது வந்து லீஃப் இயர். ஓகேவா, இப் சப்போஸ் 4ஆல் டிவைட் ஆகிடுச்சு 100ஆலையும் டிவைட் ஆகுது அப்படின்னா அது வந்து லீப் இயர் கிடையாது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபஸ்ட்டு 1882 கொடுத்துருக்கான். அப்போது இதுக்கும் 1906க்கும் நடுவில் தான் சொல்லியிருக்கான் இல்லையா. இப்போது 1882 நெக்ஸ்ட்டு 1884. இது வந்து நமக்கு 4ஆல் டிவைட் ஆகுதா பாருங்கள். 4 4s are 16, balance 2 8, 4 7s are 28. Okay, bring down the 4 1s are 4. Okay, so இது நமக்கு divisible by 4. Okay, first step, அதாவது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன நோட்னா, it should be divided by 4 but should not divided by 100. Okay, இப்போ வந்து இதை வந்து 1884 இதை வந்து நம்மளால் 100ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போது நம்மளுக்கு 18
1884. ஓகே, இப்போ சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். 1900. ஓகே, 1900 4ஆல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். 4 4s are 16, balance 3. Okay, 0. 4 7s are 28, balance 2. 4 bring down this 0. 4 5s are 20. Okay, அப்போ இது divisible by 4. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? 1900 should not be divisible by 100. ஓகே, அப்போ இது வந்து நம்மளால் 100ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 1900 is not an leap year. ஓகே, now 1884 and then வேறு என்ன நம்பர்? 1888 வரும், and then 1892, 1898, 26. It's பாருங்க 1896 இல்லையா? 4 4s are 16, balance 2. 9 4 7s are 28, balance 1. 6 4 4s are 16. ஓகே, அப்போது இது வந்து 100ஆல் டிவைட் ஆகாது எப்படியும். ஸோ 1896. ஓகே, நெக்ஸ்ட்டு 1896. ஸோ 1000. நெக்ஸ்ட் வந்து 1900. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து டிவிசிபிள் ஆகாது எப்பயுமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டில் 2 0 வந்தால் அது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டிவிசிபிள் பை 100 ஆகலாம் இல்லையா? இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் 1300 இருக்குது, இது 100, 00 கேன்சல், ஸோ 30. ஓகேவா? அந்த மாதிரி எப்பயுமே லாஸ்ட்டில் 2 0 வந்தால் அது டிவிசிபிள் பை 4. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு 1904. ஓகே, அண்ட் தென் 1906. பிட்வீன் 1906 தான் கேட்டிருக்கான். ஸோ நம்மளுக்கு 1906 வேண்டாம். ஸோ S equal to 1884, 1888, 1892, 1896, 1904. ஓகே, அப்போது N of S equal to 1 2 3 4 5. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வாட்டி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். S equal to a set of all leap year between 82 to 1906. ஓகே, இப்போது 1882க்கும் 1906க்கும் மிடில் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம வந்து லீப் இயர்னால் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா அது டிவைடட் பை 4 ஆகிட்டு 100ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அதை நாம் லீப் இயர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1882க்கு அடுத்து என்ன நம்பர்? 84 போடுங்க. 1884க்கு நம்மளுக்கு டிவிசிபிள் பை 4 ஆகுது. ஓகே, அப்போ அது 100ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஸோ 1884. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இப்போ 1884 நெக்ஸ்ட்டு 4ஆல் பண்ணுங்கள். 4ஆல் பண்ணிங்கன்னா 1888. ஓகே, அப்போ இது நம்மளுக்கு கண்டிப்பாக 100ஆல் டிவைட் ஆகாது. ஸோ நோட் இட். நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ணுங்கள், 1892. ஓகே, இதுவும் நம்மளுக்கு 100ஆல் ஆகாது. ஸோ 1892. நெக்ஸ்ட்டு 4 ஆட் 4 1896. ஓகே, நம்மளுக்கு இதுவும் 100ஆல் ஆகாது. ஸோ இது ஆடட். நெக்ஸ்ட்டு 1896
1896. அப்போது இதுக்கு 4 ஆட் பண்ணிங்கன்னா 1900. 1900 வந்து லாஸ்ட்டில் 2 ஜீரோ இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக 100ஆல் நம்மளுக்கு டிவிசிபிள் ஆகும். ஸோ ஜஸ்ட் அவாய்ட் இட். நெக்ஸ்ட்டு இதோட 4 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது 1904. ஓகே, இது நம்மளுக்கு டிவிசிபிள் பை 4 ப்ளஸ் 100ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் டேக் இட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 4 ஆட் பண்ணுங்கள். 1908. ஸோ இது வந்து 1906க்கு அபவ் போகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அப்போது என்னென்ன ஆன்சரு? 1884, 1888, 1892, 1896, 1904. ஓகே, அப்போது எஸ் ஈக்குவல் டு 1884, 1888, 92, 96, 1904. அப்போது n of s equal to 1, 2, 3, 4, 5 number of elements. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.